من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. Oh, the white moon rose over us from the valley of Wada, and we owe it to show gratefulness where the call is to Allah. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. رسول الله حبيب الله نبي الله شفيع الله. رسول الله حبيب الله نبي الله شفيع الله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير دار. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير دار. أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய பரிசுத்தமான வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். இன்னும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்தை சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே ஏசிகே முஹம்மது ரஹ்மானி அவர்கள் தனி மனித சூழ்நிலையிலே எவ்வாறு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அடுத்தபடியாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அஷேக் எஸ்ஹெச்எம் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் நமக்கு மத்தியில் இப்பொழுது உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் அதிகமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் ஓரிரு விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துச் சொல்வது அவசியமாக இருக்கின்றது. இலங்கையில் உள்ள ஜமாத் அன்சாரி சுன்னாவுடைய முகாமைத்துவ சபை உறுப்பினராக அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் உண்மை உதயம் என்ற இஸ்லாமிய மாத இதழுடைய பிரதமர ஆசிரியராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் உண்மை உதயம் என்ற இஸ்லாமிய மாத இதழ் வெளியிடுகின்றார்கள். அதனுடைய பிரதம ஆசிரியராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் இலங்கையில் உள்ள ஜமியத்துல் உலமா ஃபத்வா குழு உறுப்பினராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு தாவா பயணமாக பல பயணங்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சமூகத்துக்காக வேண்டி இந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும், அல்லாஹுவின் பக்கம் இணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான
உரைகள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சு என்பது இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் இந்த சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தினுடைய விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய உரையை கேட்பதன் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய அருள்மறையிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய தெளிவான விஷயங்கள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பண்பு அவர்களுக்கு இருக்கின்றது. எனக்கு தெரிந்த ஒரு பண்பை சொல்கின்றேன், இன்னும் ஏராளமான ஒரு பண்புகள் இருக்கலாம். நாம் கேட்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அந்த கேள்விகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் மூலமாக, சஹாபா பெருமக்களுடைய அந்த வழிகாட்டுதல் மூலமாக தெளிவான பதிலை தரக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். நீங்கள் அவர்களை மற்ற யூடியூப் போன்றவைகள் எல்லாம் நீங்கள் கண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பேச்சாளர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது நமக்கு மத்தியிலே, அதாவது குடும்ப சூழ்நிலையிலே எவ்வாறு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற தலைப்பிலே அவர்கள் நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். இப்பொழுது அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த நாளை அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒதுக்கியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தீனை விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால், எங்கள் மீது அல்லாஹு தாலா அருள் புரிந்திருக்கிறான், நன்மையை நாடியிருக்கிறான். அதற்காக அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை பார்த்து குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். உஹ்ருஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் சிறந்த சமுதாயம் என்றால், தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துமினூன பில்லாஹ், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள். இதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் நேரடியாக சஹாபாக்களை பார்த்து பேசிய வசனம் இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாரிடமெல்லாம் இந்த பண்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஹைர உம்மத், சிறந்த சமுதாயம் என்கிற சிறப்புக்குரியவர்கள் என்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நானும் நீங்களும் அந்த சிறந்த சமுதாயம் என்கிற சிறப்பை பெற வேண்டும் என்றால் இந்த பண்பு எங்களிடத்தில் வர வேண்டும். இந்த பண்பை முதலில் நாம் நமது குடும்பத்துக்குள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் குடும்ப சூழலில் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, குடும்பம் என்று சொல்கிற போது கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், அதே போன்று சூழ உள்ள உறவினர்கள் அனைவரும் அதில் உள்ளடங்கப்படுவார்கள். எங்களுக்கு மத்தியிலே ஒருவர் நன்மையை செய்கிற போது அதை ஊக்குவிக்க வேண்டும், தீமையை செய்கிற போது அதை ஒருவர் மற்றவருக்கு தடுக்க வேண்டும். இந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. நாம் குர்ஆனை எடுத்து பார்த்தால் குடும்ப அங்கத்தவர்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் ஏராளமாக குர்ஆனில் இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றிலும் இருக்கிறது. நான் குர்ஆனில் இருந்து சில உதாரணங்களை சொல்லிவிட்டு எங்களுடைய அன்றாட
வாழ்க்கைக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை கொடுக்கிறான், தூதுத்துவத்தை கொடுக்கிறான். அவர்கள் ஆரம்பமாக ரகசியமாக தௌவா செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டக்கூடிய கட்டளையை பாருங்கள். வஅன்திர் அஸீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் தௌவா செய்யுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ தௌவாவை நபி அவர்கள் எங்கிருந்து பகிரங்கப்படுத்துகிறார்கள் என்றால் குடும்பத்துக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை உச்சிக்கு ஏறி மக்களையெல்லாம் அழைத்து, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையெல்லாம் அழைத்து, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வருகிறது, அவர்கள் உங்களை தாக்கப் போகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அதாவது நீங்கள் கண்ணால் காணாத ஒன்றை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. அவர்களும் நாங்கள் நம்புவோம், நீங்கள் உண்மைதானே சொல்லுவீங்க என்று சொன்னதுக்கு பிறகு இந்த செய்தியை சொன்னார்கள். நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதன், நான் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இல்லை என்றால் நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான அபூ லஹப் மண்ணை வாரி முகத்தில் வீசி, அலிஹாதா ஜமாஅத்தனா தப்பல் லக சாயிரல் யோம், இதுக்கு தான் எங்களை நீ கூப்பிட்டியா, இதுக்கு பிறகுள்ள நாளெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று திட்டினான். அல்லாஹ் தஆலா பகரமாக தப்பத் யதா அபீ லஹப் என்கிற குர்ஆன் சூறாவை இறக்கி அபூ லஹபை சபித்தான் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க, பகிரங்க பிரச்சாரத்தை எங்கிருந்து ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிலிருந்து ஆரம்பித்தார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாரை எல்லாம் அழைத்து ஒரு சாப்பாடு போட்டார்கள். அந்த சாப்பாடு போட்டுவிட்டு தான் இறை தூதர் என்றும் தான் சொல்லக்கூடிய கொள்கை இதுதான் என்றும் உங்களில் யார் எனக்கு உதவி செய்வீர்கள் என்றும் பகிரங்கமாக கேட்டார்கள். அந்த சபையிலே ஒருவர் வந்து உதவி செய்வதாக சொன்னார். அவர்தான் அந்த சபையில் இருந்த சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப சூழலை சரியாக்க வேண்டும் என்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்ததை நாம் பார்க்கிறோம். இதற்கான ஆதாரங்களை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல கோணங்களை நாம் பார்க்கலாம். இதே போன்று நீங்கள் எங்களோட குடும்ப அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால், பெற்றாருக்கு சில நல்ல விஷயங்களை சொல்ல பிள்ளைகள் பின்வாங்குறாங்க. பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தால் சரி, பெரிய பிள்ளையானால் நல்ல விஷயங்களை சொல்ல பெற்றார்கள் பின்வாங்குறாங்க. இப்போ சில நேரங்களில் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அசத் கொஞ்சம் வாங்கினேன், இந்த மகன் தொழுகிறாயில அவனை கொஞ்சம் தொலை சொல்லுங்கன்னு சொல்லுவார். பாப்பா சொல்ல மாட்டார் தொழுன்னு சொல்லி. மகன் சிகரெட் குடிக்கிறான், குடிக்க வேணான்னு சொல்லுங்கன்னு இன்னொரு ஆளை சொல்லுவார். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆள் இன்னொருவருக்கு சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று எங்களோட குடும்பத்தில் உருவாகி இருக்கிறது. ஆனால் குர்ஆன் எடுத்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க? இது காலலி அபிஹி யாபதி லிம தாபுது மாலா யஸ்மா வலா யுப்சிரு வலா யுகுனி அன்க ஷைஆ. வாப்பா, நீங்கள் இந்த சிலைகளை வணங்குறீங்களே, இந்த சிலைகள் நீங்கள் பேசுனா கேட்குமா? உங்களை அந்த சிலைகள் பார்க்குமா? உங்களுக்கு ஏதாவது உதவிகளை இந்த சிலைகள் செய்யுமா? எதுக்குமே செய்யாத இந்த சிலைகளை போய் நீங்கள் வணங்குறீங்களே, இது நல்லதா? உங்களுக்கு இல்லாத சில அறிவு எனக்கு இருக்கிறது, வகை வருகிறது. நான் சொல்வதை கேளுங்கள், எனக்கு பின்னால் வாங்க, நீங்கள் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்க முடியும் என்று மகன் வாப்பாவுக்கு சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே சொல்கிறார். அதுக்கு வாப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த வேலையை விடலைன்னா கல்லால் அடித்து உன்னை கொண்டு போட்டுருவேன் என்று மகனை வாப்பா கண்டித்தார் என்பதை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை பார்த்து சொல்கிறார், வைது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர் அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிகத்தன் இன்னி அராக வ கௌமக ஃபீ தலாலிம் முபீன். சிலைகளை போய் நீங்கள் கடவுளாக எடுத்துக்குவீங்களா? உங்களையும் இந்த சிலைகளை கடவுளாக எடுத்துக்கொண்ட இந்த மக்களையும் வழிகேட்டில் இருக்க நான் காண்கிறேன் என்று மகன் வாப்பாவுக்கு சொல்கிறார். அப்போ நபிமார்கள் பிள்ளைகளாக இருந்து கொண்டு பாப்பாவுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் மட்டுமல்ல, அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 31வது அத்தியாயம் சூரா லுக்மான் என்பது அந்த அத்தியாயத்துடைய பேர்.
லுக்மான் என்று சொன்னால் ஒரு காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர். அவரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைது கால லுக்மானுல் இப்னிஹி வஹுவ யஇதுஹு. லுக்மான் என்கிற அந்த நல்ல மனிதர் தன் பிள்ளைக்கு போதனை செய்கிற போது, யா புனைய லா துஸ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராத. இணை என்பது மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்று வாப்பா சொன்னார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது, சுருக்கமாக நான் சொல்கிறேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு இப்படி சொன்னார் என்று அல்லாஹ் ஏன் எங்களுக்கு சொல்ல வேண்டும்? இதை அல்லாவே சொல்லிடலாம், நீங்கள் இணை வைக்காதீங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிடலாம். அப்படி சொல்லாமல் லுக்மான் என்கிற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கிற போது இப்படியெல்லாம் சொன்னார் என்று ஏன் சொல்கிறான்? ஒவ்வொரு வாப்பாவும் தன் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் சொல்லணும் என்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சிந்திச்சு பாருங்கள், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படைகளை சொல்லி கொடுத்தோமா? இங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான், வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் வ பிசாலுஹு ஃபி ஆமைன் அனிஸ்குர்லி வலிவாலிதைக். மனிதனுக்கு நாங்கள் வசியத்தை செய்தோம், உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாய் கஷ்டத்தின் மீது கஷ்டத்தை பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள். எனவே உங்களுடைய தாய் தந்தைக்கும் எனக்கும் நன்றியுடையவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ குழந்தைகளுக்கு சின்ன பருவத்திலேயே பெற்றோர்கள் மூலமாக பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பக்குவம் போதிக்கப்பட வேண்டும். இது நீங்கள் நினைக்கக்கூடாது ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லணும், மദ്രஸாவில் மௌலவி சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீதமான ஒரு மரியாதையை ஊட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்குது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் உணர்த்தி காட்டுகிறார். தொடர்ந்து லுக்மான் என்கிற அந்த நல்ல மனிதர் பல செய்திகளை சொல்கிறார். அந்த செய்திகளை புரிந்து கொள்வதற்காக நான் சிலதை சொல்கிறேன். யா புனைய இன்னக இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின். என் அருமை மகனே, நீ செய்யக்கூடிய செயல் ஒரு அணுவளவாக இருந்தாலும், மின் ஹர்தலின் ஒரு அணு அளவு சின்னதாக இருந்தாலும், ஃபதக்குன் ஃபி சஹ்ரத்தின் நீ ஒரு பாலைவனத்தில் தான் இருந்து இதை செய்தாலும், அவு ஃபி சமாவாத் அவு ஃபில் அர்ல் அல்லது வானத்தில் இருந்து செய்தாலும் பூமியில் எங்கிருந்து செய்தாலும், யஅதி பிஹல்லா அதை அல்லாஹ் மறுமையில் கொண்டு வருவான். பிள்ளைகளுக்கு மனசில் அடிப்படையில் செய்கிற போதனையை பாருங்கள். நீ செய்கிற வேலை நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது சின்னதாக இருந்தாலும் சரி, ஒரு பாலைவனத்தில் யாரும் இல்லாத இடத்தில் செய்தாலும் சரி, வானத்துக்கு போய் நீ செய்தாலும் சரி, அல்லாஹ் நாளை மறுமையில் கொண்டு வருவான். பிள்ளைகளுக்கு பேசிக்காக ஒரு மனநிலையை பதிய வைக்க வேண்டும். பாப்பா சொன்னாருங்கிறதுக்காக தொழுகிறது, உம்மா பார்க்குறாங்கிறதுக்காக படிக்கிறது, அங்கே டீச்சர்ஸுக்கு பயந்து வேலை செய்கிறது, கட்டுப்பாட்டுக்கு பயந்து வேலை செய்ய. அப்படி பாலைவனத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்து கொள், வானத்தில் போய் நீ இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அச்சத்தை பிள்ளைகளுடைய மனசில் ஆழமாக பதிய வைத்து விட்டால், உங்களுக்கு முன்னால் இருக்கும்போது அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, உங்களோட கட்டுப்பாட்டை மீறி வெளியில் போனதுக்கு பிறகு அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த லுக்மான் என்கிற அந்த நல்ல மனிதர் இந்த அடிப்படையை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறார். அதே போன்று யா புனைய அக்கிமிஸ்ஸலா, என் அருமை மகனே, தொழுகை நீ முறையாக பேணி வா. வஅமுர் பில் மஅரூபி வன்ஹானில் முன்கர், நீ நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். வஸ்பிர் அலாமா அசாபக, அப்படி செய்கிற போது உனக்கு சில கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்களை நீ பொறுத்துக்கொள். இது உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுடைய வழிமுறையாக இருக்கும். தொடர்ந்து அவர் சொல்கிறார். இப்போ இது அல்லாஹ்வோட செய்ய வேண்டிய கடமையை சொல்கிறார். தொடர்ந்து சொல்கிறாரு, வலா துஸஇர் ஹத்தகலின் நாஸ், மக்களோடு பேசுகிற போது பெருமை கொண்டு அவங்களை விட்டு உனது முகத்தை திருப்பிடாதே, ஆணவம் கொள்ளக்கூடாது. வலா தம்சிபில் அர்லி மர்ஹா, பூமியிலே கர்வமாக நடக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா கர்வம் கொள்கிறவர்களை விரும்ப மாட்டான். நீ மக்களோடு பேசுகிற போது நடுநிலையாக பேசு, மற்றவங்களோட முகத்தில் கத்தி பாயிற மாதிரி பேசக்கூடாது. சத்தத்திலேயே அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது கழுதையினுடைய சத்தம், உன்னோட பேச்சை கேட்டால் மற்றவங்க வெறுப்படைகிற நிலை வரக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு சொன்னார் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
இந்த இடத்துல தந்தைமாருக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிய வைக்க வேண்டும். மாப்பாமார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களோட வேலை உழைக்கிறது, எங்கள் ஒய்ஃபோட வேலை தான் புள்ள பார்க்குறது, பொம்பளை தான் பிள்ளைய பார்க்கணும், அவனை படிக்கிறானா ஓதுறானா இதெல்லாம் தாய் பார்க்க வேண்டியது, எங்களுக்கு அதற்கான நேரம் இருக்குது, நாங்கள் உழைப்புற கவனம் செலுத்துகிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்தினுடைய நன்னடத்தைக்கு தாயும் பொறுப்பு இருக்குது, தந்தைக்கும் பொறுப்பு இருக்குது. இதை இந்த வசனங்கள், இந்த சூறாவினுடைய அம்சங்கள் சொல்லி காட்டுகிறது. இப்படி நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு அவங்க மௌத்தாகிற நேரம் செய்த வசியத்துக்கள் குர்ஆனில் வந்திருக்குது. மௌத்தாகிற நேரத்தில் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், மௌத்தா போகிறோம் என்ன நினைக்கிறான்னா, சொத்தை பற்றி பேசிட்டு மௌத்தாவோன்னு நினைக்கிறான். உசுரோடு இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சக்கராத்தாளோட ஒரு வாப்பாவை கண்டுட்டா காலை பிடிச்சி அப்போ தான் கடந்த காலத்தில் செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பார்க்குறாங்க. நீ நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாத மாதிரி, வாப்பா நான் அப்போ செஞ்சதை மன்னிச்சுக்கோங்க, உங்களோட பேச்சை கேட்காம கல்யாணம் முடிச்சதை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்பாங்க. உசுரோடு இருக்கக்குள்ள மௌத்தா போகிறோன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த நேரத்தில் அவனுக்கு களிமா சொல்லி அவன் அதாவது ஈமானோடு மௌத்தாகிறதுக்கு வழியை பார்க்க மாட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் நெருங்கிய நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து கொண்டு, நான் மௌத்தா போனதுக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க, திசை மாறிடுவீங்களா, வழி மாறிடுவீங்களா, வாக்கெடுக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளெல்லாம் வாக்கு கொடுக்குறாங்க, உங்களுடைய மூதாதையர்களாகிய இஸ்ஹாக் இப்ராஹிம் ஆகியோருடைய இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், வாக்கு எடுத்துக்கொண்டு தான் மௌத்தாகிறாங்க. இப்படி குர்ஆனில் ஏராளமான வரலாறுகளை பார்க்கலாம். குடும்பம் தவறிவிடக்கூடாது என்கிறதுல நபிமார்கள் காட்டிய அக்கறை, நல்லவர்கள் காட்டிய அக்கறை என்றதுக்கான பல வழிமுறைகளை நாம் பார்க்குறோம். அவங்க செஞ்ச பிரச்சாரங்கள் சில நேரம் தோல்வி அடைஞ்சிருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு தௌவா செஞ்சாங்க, வாப்பா ஏற்றுக்கலை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு தௌவா செஞ்சாங்க, மகன் ஏற்றுக்கொள்ளலை. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறாங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, அல்லாஹ்வுடைய சோதனை வருகுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் இருக்கிறாங்க, மகன் தரையில் இருக்கிறான். அப்போ மகனை பார்த்து வாப்பா சொல்கிறாரு, நாதா நூஹ் இப்னஹு வகான ஃபி மஅஸலின் யா புனைய இர்கப் மானா, என் அருமை மகனே எங்களோடு வந்து கப்பலில் ஏறிக்கொள்ளுன்னு சொல்கிறார். அந்த மகன் என்ன சொன்னார் தெரியுமா, தண்ணியிலிருந்து பாதுகாக்கணும்னா இந்த ஊரில் உள்ள பெரிய மலைக்கு மேலே ஏறி நான் என்னை பாதுகாத்து கொள்வேன், அந்த கப்பலில் வந்து ஏற மாட்டேன்னு சொல்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண் முன்னாலேயே அந்த மகன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டான் என்று குர்ஆனில் வருகிறது. இதை கவனிங்க. இந்த போதனை செய்கிற போது சில நேரங்களில் போதனை எப்படி செய்கிறாங்கன்னா, திட்டி செய்கிறாங்க, ஏசி செய்கிறாங்க, கடிந்து கொண்டு செய்கிறாங்க. நசமாக போனவனே உருப்படுவியா நீ இப்படியால செய்கிற, இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரோட மகன், பாப்பா கப்பல் இருக்கிறார், மகன் கரையில் இருக்கிறார், எப்படி கூப்பிட்றான்னு கேட்டால் யா புனைய, என் அருமை மகனே வந்து ஏறிக்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு ஆபத்தான கட்டத்தில் இப்படி கேட்குறாங்க. சாதாரணமாக நாங்கள் ஒரு வாகனத்துக்கு ஏறுறதுக்கு நிற்கிறோம், மகன் எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தாண்டா, எங்கடா சனியை முடிச்சவன் பார்த்துருக்கேன் ஏறுறா, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவ்வளோ நிராகரிச்சுட்டு போய் இருக்கிறான். அப்போ கூட பாப்பா எப்படி சொல்கிறான்னா, அருமை மகனே ஏறிக்கொள் என்று சொல்கிறார். மகன் புறக்கணிக்கணும், அழிக்கப்படுறாங்க. அப்போ நாங்கள் வரலாறுகள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், குடும்பத்தினுடைய தௌவாவுக்காக நபிமார்கள் நல்லவர்கள் முயற்சி செய்திருக்கிறாங்க என்கிறத நம்ம பார்க்குறோம். தாய்மார்களும் முயற்சி செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாய் அன்னை ஹாஜர் அவர்களையும் பாலைவனத்தில் மக்காவில் கொண்டு வந்து பால்குடி பருவத்தெல்லாம் விட்டுட்டு போனாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அவங்க நடந்து திரிகிற பருவத்தில் அவங்கள அறுக்கிறதுக்காக வாராங்க. வந்து மகனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் மகன்கிட்ட சொல்கிறாங்க, இன்னி அரா பில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க, மகனே கனவுல உங்களை அறுக்க நான் கண்டேன், ஹந்தூர் மாதா தாரா, உங்கள் முடிவு என்ன என்று கேட்குறாங்க. கையில் கத்தியை வச்சு கொண்டு கனவுல நான் அறுக்க கண்டேன், உங்களோட முடிவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் குர்ஆனில் வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பதில் சொல்கிறாங்க, யா அபத்தி இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள், சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், என்னை பொறுமையாளனாக நீங்கள் காண்பீங்க, அறுக்கும்போது நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வேன் என்று மகன் சொல்கிறார். மகன் பெரிய ஆள் கிடையாது, அவரோடு நடந்து திரிகிற பருவத்தை அடைந்த போதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பருவத்திலே கொஞ்சம் விட்டு போயிட்டாங்க.
திரும்ப வந்து அறுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு சராசரி புள்ளன்னா என்ன செய்யணும்? ஒரு புள்ள தவறு செஞ்சு வாப்பா அடிக்கிறதுக்கு பெரம்பெடுத்தாலே புள்ள ஊட்ட விட்டு ஓடிடுது. பிறகு வாப்பா தான் தேடி பிடிச்சி பிள்ளைய கொண்டு வர்றதுக்கு கவலைப்பட்டு தேடி பிடிக்கணும். ஆனால் இவர் கையில் கத்தியை வச்சுட்டு அல்லாஹ் அறுக்க சொன்னான்னு சொல்கிறாங்க. அது வார்த்தை அல்லாஹ் அறுக்க சொன்னான்னு கூட சொல்லலை, நான் கனவுல கண்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு நபி கனவு கண்டால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது இஸ்மாயில் நபிக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ அவங்க நபி கிடையாது. ரெண்டாவது, அந்த கட்டளைக்கு நம்ம அடிபணியணும் என்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்குது. மூன்றாவது, நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்கிற போது இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, தந்தைக்கு ஒத்துழைப்பது, இதையெல்லாம் அவங்க யார்கிட்ட படித்தாங்க? அவங்களுடைய தாய்கிட்ட தான் படித்தாங்க. ஒரு தாய் தந்தையினுடைய உதவி இல்லாமலேயே ஒரு பிள்ளையை செப்பனிட்டு வளர்க்கலாம், முறையாக கொண்டு வரலாம் என்பதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சான்றாக இருக்கிறது. ஆக பெற்றோர்கள் பிள்ளைக்கு தௌவா செய்வது, பிள்ளை பெற்றோருக்கு தௌவா செய்வது, இதெல்லாம் குர்ஆனுடைய பல வகை விடங்களில் எங்களுக்கு வழிகாட்டல் இருக்குது. பொதுவாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இதெல்லாம் அதில் நம்ம அடங்குவோம். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நம்மளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்துக்கு எரிகொல்லி என்ன தெரியுமா? நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதா இருந்தால் விறகு போடுவோம். நரகத்தை பற்ற வைக்கிறதுக்கு அல்லாஹ் எதை போடுவான் தெரியுமா? மனிதர்களையும் கற்களையும் போடுவான். கல் போடுறது எதுக்கு? நம்ம அடுப்பு பற்றுக்கிற போது கல்லை தூக்கி போட்டால் அடுப்பு நூந்துடும். ஆனால் கல்லை போட்டு நெருப்பா பற்ற வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? சூடு இன்னும் அதிகமாகும். நம்ம ஊரில் எல்லாம் பேக்கரி வச்சுருப்பாங்க. பேக்கரி வைக்கும்போது அதை கட்டும்போது என்ன செய்வாங்கன்னா, கல், இந்த போத்தல் குப்பியெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அந்த விறகு சூடு போனதுக்கு பிறகு அந்த கல் சூடு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கணும். இதற்காக அந்த ஏற்பாட்டை செய்வாங்க. அப்போ நரகத்தில் சூட்டுக்கு மேலே சூடு வர்றதுக்காக பிள்ளைகள் உங்களையும் மனிதர்களையும் கல்லையும் அல்லாஹ் எரிகற்களாக போடுவான். சிந்திச்சு பாருங்க. நம்ம இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறோம். இந்த அடுப்பு பற்ற வைக்கிற இடம் விறகு போடுற மாதிரி நரகத்துக்கு நம்மளோட பிள்ளைகளை போடுவான்னு அல்லாஹ் சொல்கிறான்னு நம்ம அதை பாதுகாக்கக்கூடாதான்? நம்மளோட மாப்பிள்ளை தவறு செய்கிறார், நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம சொர்க்கத்துக்கு போய் மாப்பிள்ளை அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு விறகா போட்டான்னு சொன்னால் அதை நம்ம தாங்கி கொள்ளலாமா? அல்லது கணவர் நல்லா இருக்கிறாரு, மனைவி தப்பு பண்ணுறார், கணவர் அதை தடுக்காமல் இருக்கிறாரு, நீங்கள் சொர்க்கம் போக உங்கள் மனைவி அல்லாஹ் தஆலா நெருப்பில் விறகா போடுகிற போது அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அப்போ நாங்கள் உலகத்தில் அன்பு என்கிற பேரில் தவறுகள் செய்கிற போது தடுக்காமல் இருக்கிறோம், பாசம் என்கிற பேரில் தவறுகள் செய்கிற போது தடுக்காமல் இருக்கிறோம். ஆனால் அது உண்மையான பாசம் கிடையாது. எங்களுடைய பாசத்துக்குரியவர்கள் நரகத்துக்கு போகிறதுக்கு நம்ம துணை நிற்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்பத்துக்குள்ள நன்மையை ஏவி தீமையை தடுத்தல்ங்கிறது அடிப்படையானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முதலாவது வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், நபியே உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுமாறு நீங்கள் சொல்லுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அந்த தொழுகையில் பேணுதலாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக, உங்களிடத்தில் நாங்கள் உணவு கேட்கல, உங்களுக்கு நாங்கள் தான் உணவு தருகிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு என்றது தக்வாவுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அடிப்படையான குடும்பத்தில் நம்ம செய்கிற தவ்வா என்னன்னு கேட்டால், ஒருவர் மற்றவரை தொலை வைக்கிறது. மாப்பிள்ளை தொழலைன்னு சொன்னால் பொம்பளை நீங்கள் கஷ்டப்படுத்துங்க, பொம்பளை தொழலைன்னு சொல்லி சொன்னால் மாப்பிள்ளை நீங்கள் கடுமையாக நில்லுங்க. அந்த விஷயத்தில் பிள்ளைகள் தொழலைன்னு சொன்னால் பெற்றோர்கள் அதில் கடுமையாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு மனசு இரக்கம் என்கிற பேரில் சைத்தான் எங்களை வழிகெடுக்கிறான். சில நேரங்களில் சுபவுக்கு எழும்பி புள்ள படுத்தா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எழும்பும்போது பெட்ஷீட் எடுத்து பிள்ளைக்கு போத்தி வச்சுட்டு பள்ளிக்கு போகிறோம். என் பிள்ளை கூதலில் சுருண்டு போயிருக்கிறான், போத்தல் நினைக்கலாம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் பாவம் நினைக்குது. எல்லாருக்கும் பிள்ளைகள் மேலே எப்போ அதிகமாக அன்பு வரும்னா தூங்குற பிள்ளைய பார்க்கும்போது தான் ரொம்ப அதிகமாக அனுதாபம் வரும். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் அப்போ தான் நல்ல பிள்ளையாக இருக்கிறது. அந்த தூங்குகிற டைம் இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளைகளால் நமக்கு கரைச்சல், தூங்கிட்டாங்கன்னா கரைச்சல் இல்லை. அந்த கரைச்சல் இல்லாமல் போனால் தூங்குகிற பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது.
இவனா இவ்வளோ பகல் ஃபுல்லாக இப்படி துச்சனை பண்ணிட்டு இருந்தான்னு ஒரு இறக்கம் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அதை போத்தி விடுறது பாசம்னு நினைக்கிறோம். எழுப்பி விடுறது நம்ம அந்த பிள்ளைக்கு செய்கிற கொடுமை மாதிரி நமக்கு செய்தான் ஒரு உணர்வை தருகிறான். இது நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துரோகமாக அமைஞ்சிருது. கண்ணியத்துக்குரிய சோர்களே, முதல் கடமை என்னன்னு சொன்னால், குடும்பத்துக்குள்ளே ஒருவர் மற்றவரை தொலை வைக்கிறது. நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்கலாம், மாப்பிள்ளை தொழுகிறது இல்லை, பொம்பளை தொழுவார். இந்த நேரத்தில் நீங்கள் மாப்பிள்ளைக்கு கஷ்டப்படுத்துங்க, அவரோடு நீங்கள் அதாவது வாக்குவாதம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தரலைன்னா சண்டை பிடிக்கிறத விட ரொம்ப அதிகமாக இதில் சண்டை பிடிங்க. நீங்கள் தொழுதாத்தான் நான் இப்படி நடந்துக்குவேன்னு சொல்லி நீங்கள் கண்டிஷன் பண்ணுங்க. அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. மனைவி தொழாமல் மாப்பிள்ளை தொழுகிறாரு இருந்தால் நீங்கள் மனைவியோட ரஃபாக இருங்க. அவங்க நாளைக்கு சமைக்காட்டி கோவப்படுறதை விட, சோத்தில் உப்பை கூட போட்டால் கோவப்படுறதை விட இது கோவப்பட வேண்டிய அம்சம் இது. எனவே தொழுகை விஷயத்தில் குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு தௌவா செய்ய வேண்டியிருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் இதை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு தௌவா செய்கிறதுக்கான பல வழிகாட்டல்களை அவங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்து அதை பேணுதலாக காட்டுறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூல் ஸல்லல்லாஹுடைய பேர பிள்ளைகள், அவங்களோட ஒரு ஆள் சதக்கா ஈச்சப்பழம் ஒன்று எடுத்து வாயில் போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவங்களுக்கும் சதக்காவுடைய ஜக்காத்துடைய பொருட்கள் ஆகுமானதில்லை, அன்பளிப்புகள் அவங்களுக்கு ஆகுமானது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட இந்த விரலை எடுத்து வாய்க்குள் அப்படியே விட்டு அந்த ஈச்சப்பழத்தை வெளியே தட்டி விடுறாங்க. தட்டிவிட்டு சொல்கிறாங்க, மஹ் மஹ், துப்பு துப்பு, உனக்கு தெரியாதா இது நமக்கு ஹராம்ங்கிறது உனக்கு தெரியாதா, இந்த சதக்கா பொருளுங்கிறது எங்களுக்கு ஆகுமானது இல்லைங்கிறது உனக்கு தெரியாதா என்று அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம சட்டப்படி பார்த்தோம்னு சொன்னால், சின்ன பருவத்தில் ஹராத்தை தின்னா அல்லாஹ் தண்டிக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா தடுக்க வேண்டிய கடமை இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளையினுடைய உடம்பில் ஹராம் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறாங்க. இது விஷயத்தில் நாங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் ஹராம் சேர்ந்துடக்கூடாது. ஆண்கள் உழைக்கிற போது ஹராமான உழைப்பை கொண்டு வந்து உங்கள் மனைவிக்கு பிள்ளைக்கு கொடுக்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த உடம்பு ஹராத்தில் வளர்ந்ததோ அந்த உடம்பு நரகத்துக்கு தான் தகுதியானது என்று சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஹராத்தை உணவாக கொண்டு கொடுப்போம்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளை நம்ம நரகத்துக்கு தயார் பண்ணுகிறோம். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய உடம்பில் ஹராம் கலக்காத விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவங்க ஹராத்தை உண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் நம்ம அதை தடுக்கணும், அதிலிருந்து அவங்க நம்ம பாதுகாக்கணும். இது குடும்பத்தில் ஒருத்தருக்கு மற்றவர் செய்ய வேண்டிய பொறுப்புகளில் உள்ள ஒன்றாக நம்ம பார்க்குறோம். இதே போன்று எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பண்பாட்டை, நல்ல பழக்க வழக்கங்களை போதிக்கிறது, கொடுக்கிறது நம்மளோட கடமை. இப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்வோம், தாய்மார்கள் அதில் கண்டிப்பாக இருப்பாங்க. உதாரணமாக வீட்டில் டஸ்ட்பின் இருக்குது, பிள்ளைங்கள் அங்கே இங்கே சாப்பிட்ட சாமான்லாம் போடுறாங்க, தாய்மார் கண்டிப்பாங்க, இந்த டஸ்ட்பின் எடுத்து வச்சிருக்கிறது இதில் நீ போடக்கூடாதா ஏன்னு கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்க போட போட உமா தான் எடுத்து புறக்கி போடணும், அந்த கஷ்டம் உங்களுக்கு விளங்குது, அதனால் கண்டிக்கிறீங்க. இது அல்லாமல் அந்த பிள்ளைகளிடத்தில் பேச்சில், நடைமுறைகளில், பழக்க வழக்கங்களில், அடுத்தவங்களை மதிக்கிற விஷயங்கள் எல்லாம் குறைகள் வருகிற போது கட்டாயமாக நம்ம அதை மாற்றணும். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் இப்போ நிறைய வீக்னஸ் ஏற்பட்டு வருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அன்றைக்கு இருந்தவங்க மாதிரி இல்லை. நிறைய அன்பை எதிர்பார்க்குறாங்க, நிறைய சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க, நிறைய உரிமைகளை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் வாழ்ந்த ஒரு காலம் இருந்துச்சு, வாப்பா வாராருந்தா என்னமோ தெஜ்ஜால் வார மாதிரி பயந்து போய் இருக்கிறது. வீட்டை வாப்பா வந்திருந்தான்னா ஃபுல் சைலன்ஸாக இருக்கிறது, எப்படா வீட்டை விட்டு போவாருன்னு நினைக்கிறது. பாப்பாவுக்கு முன்னால் இருக்க பயப்படுறது, காலுக்கு மேலே கால் போடக்கூடாதுன்னு நினைக்கிறது, தாய் தாப்பனுக்கு முன்னால் காலை நீட்டி படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. இப்போ அதெல்லாம் இல்லை, காலுக்கு மேலே காலை போட்டு ஏண்ட காலுக்கு மேலே நான் போட்டேன், உங்கள் காலுக்கு மேலே போட்டேன்னு கேட்குறாங்க. இல்லை, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த பக்குவத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. சில நேரங்களில் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொன்னால் செய்வதற்குரிய ஒரு ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
அவங்களுடைய மாப்பிள்ளை அவங்க மௌத்தாயிடுறாங்க. அவங்களுடைய மகன் அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கூட்டிக் கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்து சொல்கிறாங்க, ஏன்னா இந்த மகனை உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹாதிமா உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பணிவிடை செஞ்சால் ரசூலில் காசு கொடுப்பாங்கிறதுக்காகவா? அதுக்கு செஞ்சதில்லை. அவங்க சில நேரங்கள் எங்களோட தாய்மார்கள் பிள்ளைகளை அனுப்புவாங்க, வீட்டில் இருந்தால் கரைச்சலுங்கிறதுக்காக எங்கேயாவது கிளாஸுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி விட்டாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு வேலை செய்ய போனால் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து பண்பாட்டை பழகிக்குவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்வானுங்கிறதுக்காக செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, என் தாய் எனக்கு செய்த மிகப்பெரிய சேவை என்னவென்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வதற்காக என்னை கொண்டு போய் விட்டது தான். 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு பணியாளராக இருந்தாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றாங்க, நீண்ட காலம் வாழ்ந்தாங்க, செழிப்போடு இருந்தாங்க, நிறைய சந்ததிகளை பெற்றாங்க, ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்தாங்க. அப்போ அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தாயினுடைய இந்த போக்கு. தாய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், என்கிட்ட இருந்தால் இந்த புள்ள நல்ல பழக்கங்களை படிக்கிறத விட ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தால் நல்ல பழக்கங்களை படித்து கொள்ளும், நல்ல ஒரு பக்குவமான நிலைக்கு என்னுடைய குழந்தை வரும் என்கிறத முடிவு செய்து ஒரு ஏற்பாடை செஞ்சாங்க. அப்போ சில விஷயங்களை பெற்றார்களாகிய எங்களால் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ எங்கே கொண்டு போய் விட்டால் அந்த பிள்ளைகள் நல்லதாக படிப்பாங்க, நல்ல சூழ்நிலையில் இருப்பாங்க, எங்கே கொண்டு போய் விட்டால் பண்பாடாக அவங்க வளருவாங்க, தக்குவான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க பழக்கப்படுவாங்கங்கிறத பார்த்து அவங்கள அந்த பொண்ணு இடத்துல கொண்டு போய் விட வேண்டிய பொறுப்பு இருக்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, இந்த இடத்தில் மனிதனுடைய நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் நாம் எந்த சூழலில் வாழ்கிறோமோ அந்த சூழலுக்கு முக்கிய பங்கு இருக்குது. சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வான். அந்த தாக்கம் நிச்சயமாக மனிதன்கிட்ட இருக்குது, முழுமையாக அதிலிருந்து யாருக்கும் கலர முடியாது. நாங்கள் வரலாற்றை எந்த அளவுக்கு பார்க்குறோம்னு சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அடங்கி போயிருப்பாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க, பெண்கள் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் மக்காவில் இருக்கிற போது எங்களுடைய பெண்கள் எல்லாம் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ஆனால் இந்த மதீனா பொம்பளை இருக்கிறாங்களே மாப்பிள்ளைமாரோட கொஞ்சம் வாயடிப்பாங்க. நாங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மதீனா பெண்களை பார்த்து நம்ம பெண்களும் பழகி இப்போ அவங்களும் நம்மளோட வாயடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிரித்தாங்க. அதை உண்மைங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க உணர்த்தினாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தாக்கம் நமக்கு இருக்கும். நாங்கள் உழைப்புக்காகவோ அல்லது எதிர்கால நலனுக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக இங்கே வந்துட்டோம், இந்த இடத்துக்கென்று சில தாக்கங்கள் இருக்கும். அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கான முயற்சிங்கிறது மிகவும் கட்டாயமானது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிந்தனை போக்குக்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, நம்மளுடைய குடும்பம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ இதுக்கு அதாவது அடிமைப்பட்ட போடுகிற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் நம்ம தவறு விட்டோம்னு சொன்னால், இதில் நாங்கள் அதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டோம்னு சொன்னால், உங்கள் மனைவி உங்கள் மனைவியாக இருக்க மாட்டாங்க, உங்கள் கணவர் உங்கள் கணவராக இருக்க மாட்டாங்க, உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையாக இருக்க மாட்டாங்க. எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமது மார்க்கத்தையும் எமக்கென்று இருக்கக்கூடிய தனித்துவத்தையும் எமது கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறானோ அவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ஆடை அமைப்பால், பழக்க வழக்கங்களால், கலாச்சாரங்களால், சிந்தனையினால் இன்னொரு சமுதாயத்தை போல மாறிவிடுவோம்னு சொன்னால் மறுமையிலையும் அவங்களோட தான் போய் இருக்க வேண்டி வரும். அப்போ அந்த ஒரு ஆபத்து வராமல் பாதுகாக்கிறதுக்காக எங்களுடைய குடும்ப சூழலில் நாம் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. நம்ம இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யார் நண்பராக இருக்க போகிறாங்கன்னா இந்த சூழல் இருக்கிறவங்க நண்பர்களாக இருப்பாங்க. எங்களுக்கு யார் நண்பர்களாக இருக்க போகிறாங்கன்னா எங்களோட யார் நெருக்கமாக இருக்கிறாங்க அவங்க தான் நண்பர்களாக இருக்க போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய தப்பு என்றது இன்னொரு இடத்தை தாக்கும். உதாரணமாக ஏன பிள்ளை அவன் நண்பனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு போகிறான். அவன் முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது காவிராக இருக்கலாம்.
பிறந்தநாள் விழாவுக்கு போய் அங்கே உள்ள சில பழக்க வழக்கங்களை பழகிட்டு வரான். இப்படி அவனுடைய நண்பர்கள் 4 பேருடைய பிறந்தநாளைக்கு போனால் 5வது இவனுடைய பிறந்தநாள் வருகுது. அப்போ அவன் என்ன சொல்ல போகிறான்? அவன் பிறந்தநாளைக்கு நான் போனேன், இவன் பிறந்தநாளைக்கு நான் போனேன், அங்கே கேக்கு வெட்டினாங்க, இப்போ எனக்கு பிறந்தநாள் வந்திருக்குது, அவங்களும் பாட்டி போட சொல்கிறாங்க, அப்போ நானும் ஒரு பேதே கொண்டாடி ஆகணும். அப்போ அவங்களுடைய கலாச்சாரம் எங்களை தானாக வந்து தாக்குது. அப்போ நாங்களும் அதை கொண்டாட வேண்டிய ஒரு சூழல் வரும். சரி, பிறந்தநாள் கொண்டாடுறத முடிவு செஞ்சாச்சு. பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறது? ஒரு 2 பானை வெட்டி கொண்டாடலாமா, கேக்கை வெட்டி கொண்டாடலாமான்னு கேட்டால் நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடணும். அப்போ இதுக்கு நம்ம எங்கே முன்மாதிரி எடுக்கிறோன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட முன்மாதிரி எடுக்க முடியாது. பிறந்த நாள் கொண்டாடுகிற போது லைட்டை ஓப்பன் பண்ணிட்டு கேட்க வெட்டுறதா அல்லது முழுத்திரியை பற்ற வச்சு ஊதி போட்டு கேட்க வெட்டுறான்னு கேட்டால் அது முழுத்திரி பற்ற வச்சு ஊதித்தான் கேட்க வெட்டணும். இதுக்கு நம்ம எங்கே ஹதீஸ் தேடுறதுன்னு கேட்டால் இது கண்ணிய கலாச்சாரத்தில் இருந்தால் இதுக்கான ஹதீஸை நம்ம எடுக்கணும். இது மார்க்கத்தில் இருக்காது. அப்போ எங்களை அறியாமலேயே அடுத்த சமுதாயங்களுடைய சிந்தனைகளுக்கு, அடுத்த சமுதாயங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நாம் உள்ளாக வேண்டிய ஆபத்து ஏற்படும். அப்போ அந்த சூழ்நிலை வராமல் எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அதாவது குடும்பத்துக்குள்ளே அந்நிய கலாச்சாரம் வந்துடக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே அந்நிய சிந்தனை போக்கு வந்துவிடக்கூடாது என்கிறதை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இந்த அடிப்படையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சூழலை பார்த்தோம் என்றால் பெற்றார்கள், பிள்ளைகள், அந்த குடும்பம் என்கிறது ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்குது. இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு குடும்பம் ரொம்ப சுருங்கிடுது. எப்படி சுருங்குதுன்னு சொன்னால், நம்ம ஊரில் இருந்தோம்னு சொன்னால் பிள்ளை, புள்ளட உம்மா, உம்மம்மா, வாப்பாட உம்மா, வாப்பம்மா, மாமி, மாமா, இப்படி ஒரு குடும்ப வட்டம்ங்கிறது விரிஞ்சு கொண்டு போகுது. நம்ம இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் உம்மா வாப்பா பிள்ளை என்கிற ஆகிறது. இந்த உம்மா வாப்பா பிள்ளை என்கிற குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பாப்பா பிஸியாக உழைச்சிட்டு இருக்கிறார். அவர் காலையில் போனால் நைட்டுக்கு வராரு, ரொம்ப டயர்டாக வராரு, அவருக்கு மனைவியோட பேசுகிறதுக்கும் டைம் இல்லை, பிள்ளைகளோட பேசுகிறதுக்கும் டைம் இல்லை. இந்த மாதிரி சில நேரங்களில் இந்த இருக்கிற சின்ன குடும்பத்துக்குள்ளேயே தொடர்பு இல்லாமல் இருக்கும். இது குடும்பத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. சில நேரங்களில் கணவன் மனைவிகளுடைய அந்த உறவாடல் என்கிறது பிரிஞ்சால் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை தானாக வரும். பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உறவுக்கு இடையில விரிசல் வந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைகள் உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க வேறொரு உலகத்தில் வாழ்வாங்க, நீங்கள் வேறொரு உலகத்தில் வாழ்வீங்க. அதற்கு பிறகு நீங்களே விரும்பினாலும் அந்த பிள்ளைகளை உங்கள் பக்கம் கொண்டு வர முடியாமல் போயிடும். அப்படியே அவங்க பழக்கப்பட்டுட்டாங்கடா. இந்த சூழலில் வாழ்வது போல் வயசு போனவங்களை கொண்டு வைத்து, அதாவது வயோதிபர் இல்லத்தில் விடுற மாதிரி, அவங்கள கண்டுகொள்ளாமல் விடுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இந்த நாட்டுக்கு உழைக்க வந்திருக்கிறீங்க. யாருக்காக உழைக்க வந்திருக்கிறீங்க? உங்களுடைய குழந்தைகளுக்காக உழைக்க வந்திருக்கிறீங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளே உங்களை புறக்கணிப்பாங்கன்னு சொன்னால் இந்த உழைப்பு எதுக்காக? இந்த சிரமம் எதுக்காக? ஊரை பிரிஞ்சு, உறவுகளை பிரிஞ்சு இங்கே வாழ்கிற வாழ்க்கை எதுக்காக? எனவே உங்களுடைய குழந்தைகளை இழந்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருங்க. வெளியில் 1000 சைத்தான்கள் பிள்ளைகளை வெளியே இழுத்தெடுக்க இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள பிடிச்சி வெற்றி கொள்ளலன்னு சொல்லி சொன்னால் அவங்க வெளியே போயிடுவாங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு வரலாறு பார்க்குறோம், சஹாபாக்களுடைய வரலாறு பார்க்குறோம். ஒரு நாள் ஊரலில் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் ஒரு பயான் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மூமினுக்கு ஒரு மரம் உதாரணமாக இருக்குது. அந்த மரம் மூமினை போலவே யாருக்கும் தீங்கிழைக்காது. அதனுடைய எல்லா பொருட்களும் மனிதனுக்கு பயனளிக்கும். அது என்ன மரம் என்று கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் நினைச்சாங்க எங்கேயோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு மரத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களோன்னு மௌனமாக இருந்துட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது ஈச்ச மரம். நீங்கள் அந்த மரத்துக்கு கீழே இருந்து கனி வந்து உங்கள் தலையில் விழுந்தால் கூட உங்களுக்கு பாதிப்பு வராது. அதனுடைய ஓலை, மரத்துடைய தண்டுகள் எல்லாமே மனிதனுக்கு பயன்படக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ பயான் முடிஞ்சுது. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க வாராங்க. யாரோட வாராங்கன்னா அவங்களோட மகன் இப்னு உமரோட வாராங்க. வாப்பா மகனும் பள்ளியிலேருந்து பேசி வாராங்க. அப்போ மகன் வாப்பாட்ட சொல்கிறாரு, வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்டாங்க தானே, இந்த கேள்வி கேட்குற போதே ஈச்ச மரத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்பது எனக்கு விளங்கிருச்சு. ஆனால் சபையில் நீங்கள்லாம் பெரியவங்கள்லாம் இருக்கும்போது நான் பாஞ்சு விழுந்து அது ஈச்ச மரம்னு சொன்னால்
அது கௌரவமாக இருக்காது, சரியாக இருக்காது, கண்ணியமாக இருக்காதுன்னு சொல்லி சபை அடக்கத்துக்காக நான் சும்மா இருந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்போ உமர் இல்லாங்க சொல்கிறாங்க, மகனே நீ சொல்லியிருக்கலாமே, பெரிய சகாபாக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சிருக்குது, நீ சொல்லியிருந்தா ரசூல்லா உனக்கு துவா செஞ்சுருப்பாங்களே, அந்த துவாவை கேட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா, சொல்லாமல் விட்டுட்டியேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இதை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன விளங்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வாப்பாவும் மகனும் ஒன்றாக பயான் கேட்க போகிறாங்க. சபையில் பேசப்பட்ட விஷயங்களை வாப்பாவும் மகனும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம இப்படி பிள்ளைகளோட பழகுறோமா? பாப்பா மகன் நண்பர்கள் போல ஒன்றா போய் ஒன்றா பள்ளியை போய்த்து வராங்க. அப்போ இந்த நெருக்கம் கட்டாயமாக தேவை. ஒரு மகன் வளர்ந்துட்டான்னு சொன்னால் வாப்பா எனக்கு நண்பராக இருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாரு, உம்மா எனக்கு துணையாக இருக்கிறாருங்கிற மனநிலை வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் குடும்பத்துக்குள்ள நன்மையை ஏவி தீமையை தடுத்தல்ங்கிறத நம்ம செய்வது சாத்தியம் இல்லாமல் போய்விடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அதாவது தாய் பிள்ளை என்கிற உறவுகளுக்குள்ள மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்குள்ள கூட பிரச்சனைகள் இருக்கும், பழக்க வழக்கங்களோட வித்தியாசங்கள் இருக்கும். அப்போது அவற்றை திருத்துவது, சரி பண்ணி கொடுப்பது என்கிறது முக்கியமானது. ஒரு நாள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகியோடு இருக்கிறாங்க. அப்போ யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறாங்க. அரபு மொழியில் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் நீ நாசமாக போன்னு அர்த்தம், உன் மீது மௌத்து மரணம் வரட்டும் என்கிற அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் உன் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அர்த்தம். இந்த அஸ்ஸலாம் என்கிற வார்த்தையில் இந்த இருக்கக்கூடிய லாம் என்கிற எழுத்தை எடுத்துட்டா நீ நாசமாக போண்டு ஆகிடும். இந்த யூதர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அந்த நரித்தனமான போக்கு இருக்கும். அவங்க வந்து என்ன செய்வாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு சலாம் சொல்கிற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. வாயை பார்த்தா அவங்க மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொல்கிற மாதிரி தான் மோத்த வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நாசமாக போங்க இன்னும் சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வ அலைக்கும் உங்கள் மீதுன்னு சொன்னாங்க. அப்போ ஆயிஷா நாயகி நினச்சாங்க, ஓஹோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ்க்கு விலங்கல்ல போல இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. நினச்சி கொண்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, வ அலைக்கும் உஸ்ஸாமு வல்லானா, யாரை பார்த்து நான் நாசமாக போட்டு சொல்கிறீங்க, நீங்கள் தானே நாசமாக போவீங்க, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, உங்களை தான் அல்லாஹ் குரங்கா பண்டியாக மாற்றினானேன்னு சொல்லி கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷா என்ன நீங்கள் பேசுகிறீங்க, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லலையான்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாய் கேட்டாங்க, யாரை சொல்ல அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு விளங்கலையான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன் நீ விளங்கலையா, நான் தான் வாழைக்குன்னு சொன்னேனே, என் மேலே நாசம் உண்டாகட்டுன்னு அவன் சொன்னால் அது அவன் மீது உண்டாகட்டுன்னு நான் சொல்லிட்டேன், இது போதாதான்னு கேட்குறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனைவியை எப்படி பக்குவப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். பொதுவாக எந்த பொம்பளையும் அவனோட மாப்பிள்ளையை யாராவது திட்டினா கேட்டுட்டு இருக்க மாட்டான். ஒருவேளை சொந்த வாப்பா திட்டினா கூட கேட்டுருக்க மாட்டான், அவன் தான் பாஞ்சு விழுந்து பேசுவான். இது பெண்களுடைய இயல்பு தான். அந்த மாதிரி பேசலைன்னு சொன்னால் வீட்டை வந்து மாப்பிள்ளை சண்டை பிடிப்பார். உன் வாப்பா ஏசுகிற போது என்ன நீ கேட்டான் இருந்தாய், ஒரு வார்த்தை நீ எடுத்து பேசினியா, அப்போ நீ உன் வாப்பாட அர்த்தத்தெல்லாம் இருந்திருக்கிறான்னு சொல்லி சண்டை தான் பிடிப்பாங்க. இங்கு வந்து பேசுகிறது யாருன்னு கேட்டால், ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்கள், மதீனாவில் சிறுபான்மை மக்கள், யார்கிட்ட வந்து அவன் விளையாடுறான்னா ஜனாதிபதிகிட்ட விளையாடுறான். இது வேறொரு சமுதாயத்தில் இன்றைக்கு நடந்துச்சுன்னா கலவரம் நடக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஞ்சபட்சம் அவன் நம்மளை திட்டுறாங்கிறத விளங்கி கொண்ட மாதிரி கூட காட்டிக்கொள்ள விரும்பலை. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி திட்டுறாங்க, அவங்க சொன்னது பதிலடி தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருத்தி கொடுக்குறாங்க. சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, மனசு எப்போ ஆறுதல் படும்னு சொன்னால், நம்மளை பார்த்து ஒருத்தன் திட்டினான்னு சொன்னால் அவன் திட்டினதை விட கொஞ்சம் கூட திட்டினா தான் நமக்கு மனசு ஆறுதல் படும். தப்பி தவறி யாராவது ஒருத்தர் நம்மளை நாயேன்னு திட்டாண்டா போடா சொறி நாயேன்னு சொன்னால் தான் நமக்கு திருப்தி வரும். ஏன்னா நாயேன்னு சொன்னோம்னா அவன் சொன்னதை நம்ம சொன்னால் நமக்கு என்ன அப்படி ஆகுமா? அன்றைக்கு ஒரு ஆளை திட்டிருக்கிறான், அது எத்தியோப்பியா நாயின்னு திட்டினான். அதே எத்தியோப்பியா நாயின்னு கேட்டால் அங்கே மனுஷனே தின்ன இல்லாமல் சாகிறான், இவன் அந்த நாய் மாதிரின்னு சொல்லி சொன்னான். அப்போ மனிதனுடைய அப்படித்தான் நம்ம மனசு இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டின வார்த்தையை கூட சொல்ல விரும்பலை. மனைவி பேசுகிற போது சொல்கிறாங்க, மென்மையாக இருக்கணும், ரப்பாக நடக்கக்கூடாது, நான் உனக்கு சொல்லலையா என்று மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுக்குறாங்க. அப்போ மனைவி தவறு விடுகிற போது கணவன் கட்டாயமாக திருத்தி கொடுக்கணும். கணவன் தவறு விடுகிற போது மனைவி திருத்தி கொடுக்கணும்.
இந்த ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் குடும்பத்துக்குள்ளே தவறு இல்லாமல் போகும். குடும்பங்கள் சரியானால் சமுதாயம் சரியாகிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு போருக்கு போன சந்தர்ப்பத்தில் தவறிட்டாங்க. தவறி போன ஆயிஷா நாயகியை சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அழைச்சிட்டு வந்தார். யுத்தத்துக்கு போன இடத்துல மிஸ் ஆகிட்டாங்க. அவங்கள கண்ட ஒரு சஹாபி கூட்டிகிட்டு வரார். இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி முனாபிக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆயிஷா நாயகிக்கு அந்த சஃப்வான் என்கிற சஹாபிக்கும் இடையில் கள்ளத்தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் மதீனாவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அபு அய்யூபுல் அன்சாரி என்கிற சஹாபி உம்மு ஐமுன் அதாவது அவங்களுடைய மனைவியும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ரசூல்லா மேலே தானே அன்பு அதிகம். அதனால் ரசூல்லாவுக்கு வருத்தத்தை உண்டாக்கினார் என்கிற வகையில் ஆயிஷா நாயகி மீது சிலருக்கு அதிருப்தி ஏற்பட்டது. அப்போ இந்த சஹாபி பெண்மணி என்ன செய்கிறாங்கண்டா, ஆயிஷா நாயகி அந்த மாதிரி தப்பாக நடந்திருப்பாங்களோ என்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மடா என்ன செய்வோம், பொம்பளையை பற்றி பொம்பளைக்கு தான் தெரியும், இவட்ட கொஞ்சம் போட்டு கொடுத்தா நமக்கு செய்தி எடுக்கலான்னு நினைப்போம். ஆனால் அந்த அபு அய்யூபுல் அன்சாரி என்கிற சஹாபி கேட்டார், ஆயிஷா நாயகியை விடு, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நீ மிஸ் ஆகி ஒருவர் உன்னை கூட்டிகிட்டு வந்தால் நீ அவரோட போவியான்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொம்பளைக்கு, என்ன நீங்கள் என்ன பார்த்து இப்படி கேட்குறீங்க, உன்னை பார்த்து இப்படி கேட்டால் நீயே போக மாட்டான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வோட மனைவி எங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய ஆயிஷா நாயகி போவாங்களா என்று கேட்டு அந்த பேச்சை அப்படியே கட் பண்ணுறாங்க. அப்போ மனைவி தப்பான ஒரு பேச்சை ஆரம்பிக்கும் போது நீயே இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னால் உன்னை விட ஆயிஷா மேல், அவங்க உன்னை விட சிறப்பானவங்க, ரசூலுல்லாஹ்வோட மனைவி, அவங்க எங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிறவங்க, அவங்க தப்பு செய்வாங்களா, தப்புக்கு இணங்குவாங்களா என்று சொல்லி அந்த பேச்சை நிப்பாட்டுறாங்க. அப்போ மனைவி தவறாக சிந்திக்கும் போது கணவர் திருத்தி கொடுக்குறாரு. கணவன் தவறுகின்ற போது தடுமாறுகிற போது மனைவிமார் திருத்தி கொடுக்குறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நான் ஏற்கனவே சொன்ன உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாப்பிள்ளை மௌத்தா போன சந்தர்ப்பத்தில் அபூ தல்ஹா என்று மதீனாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவங்கள கல்யாணம் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் முஸ்லீமான ஒருவர் காபிரான ஒருவரை திருமணம் செய்வது தடுக்கப்படலை, அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த உம்மு சுலைம் என்கிற பெண் கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க. சமுதாயத்தில் கௌரவமான ஒருவர் வந்து பெண் கேட்குறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருன்னு பார்க்காம சொல்கிறாங்க, நீங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குறவர், நான் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்கக்கூடிய பெண், இணை வைக்கக்கூடிய உங்களுக்கு நான் மனைவியாக முடியாது, நீங்கள் விரும்பினா இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுக்கு நான் மனைவியாக சம்மதிக்கிறேன், நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதையே எனது மகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரை தௌவா செய்து இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ கணவனுக்கு மனைவி தௌவா செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அரபுகளுடைய பெரிய மா வீரர், இஸ்லாத்துக்கு எதிராக பல போர்களில் பங்கெடுத்தவர், கடுமையான ஒரு போர் வீரர். உஹது போரிலே முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்படுவதற்கு, ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு இந்த இக்ரிமாவும் அவரோடு இருந்த ஹாலித் பின் வலீத், அவங்க ரெண்டு பேருமே பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களும் தான் காரணம். இந்த மக்கா வெற்றியின் போது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க காபிரா இருக்கிறாங்க, தான் செய்த கொலைகள் படுகொலைகள் யுத்த நடவடிக்கைகள் காரணமாக தனக்கு பாதிப்பு வரும் என்று பயந்து ஊரை விட்டு ஓடிட்டாங்க, நாட்டை விட்டே போகிற ஐடியாவில் போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி உம்மு ஹபீபா என்கிற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இக்ரிமா உங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டார், என் கணவரை நான் அழைத்து வந்தால் நீங்கள் அவருக்கு மன்னிப்பு கொடுப்பீங்களா என்று கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. இக்ரிமா யாருன்னு கேட்டால் அபூ ஜஹலுடைய மகன். இந்த பெண்மணி கணவனை தேடி போகிறாங்க. அவர் கடலில் போய் தப்பி போகிறதுக்காக கப்பல் ஏறுறார். கப்பலில் ஏறி பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் லாத்து உஸ்ஸா என்கிற அவங்களுடைய தெய்வங்களை கூப்பிடுறார். அப்போ அந்த கடல் ஓட்டி சொல்கிறாரு, கப்பலுக்கு ஏறிட்டால் லாத்து உச்சாலாம் கூப்பிடக்கூடாது, அதெல்லாம் கரையோடு வச்சுக்கொள்ளணும், கப்பலுக்கு ஏறினா அல்லான்னு தான் கூப்பிடுவோன்னு அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. குர்ஆன்லே அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, கடலில் ஏறினா அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க, கரைக்கு வந்தால் சிலைகள்கிட்ட போவாங்கன்னு. அக்கா இக்ரிமா இல்லாதவங்களுக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருகுது, இந்த அல்லாவை விட்டு தப்பி போகிறதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்தேன்,
இங்கே வந்து நான் அல்லாஹ்வை கூப்பிட்றேன்னா அது அங்கே வச்சே கூப்பிட்டுக்கலாமே என்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இப்போ மனைவி போகிறாங்க, போய்த்து உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு மன்னிக்கிறதாக வாக்களிச்சிட்டாங்க, அவர் வாக்களித்தா மாற மாட்டார், நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கணவன் மனைவி தான், ஆனால் மனைவி முஸ்லீம், கணவன் காபிரா இருக்கிறார். இது இறுதி மக்கா வெற்றியும் போது நடந்தது. அப்போ கணவன் மனைவியாக அவங்க வாழ்வது தடுக்கப்பட்ட காலம். முஸ்லீம் காவிருக்கு மனைவியாக இருக்க முடியாது, இந்த சட்டம் வந்த காலம். இப்போ அவங்க பயணத்தில் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்து கொண்டால் இடையில் அவங்க நைட்டில் தங்க வேண்டி வருது. ஒரு இடத்துல தங்கின நேரத்தில் இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க தன் மனைவி என்கிற எண்ணத்தில் அவங்கள நெருங்குறாங்க. அப்போ உம்மு ஹபீபா அவங்க சொன்னாங்க, நீங்கள் காபிரா இருக்கிறீங்க, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், இந்த நிலை இருக்கிற வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் ஊரை விட்டு ஓடி போகிறீங்கிறதுனால உங்களோட உசுருக்கு பாதுகாப்பு எடுக்கிறதுக்காக தான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டிருக்கிறேன், நானும் நீங்களும் கணவன் மனைவியாக வாழ முடியாது என்று சொல்லிட்டாங்க. அப்போ தான் இக்ரிமா அவங்க நினைக்கிறாங்க, ஆஹா, அல்லாஹ் என்கிற சக்திக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குதா? இவ்வளவு காலம் கணவன் மனைவியாக ஒன்றாக வாழ்ந்த இந்த பெண் ராத்திரி நேரத்தில் தன்னந்தனியாக இருக்கின்ற போது அந்த அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி என்னோடு வாழ முடியாது என்று சொல்கிறான்னு சொன்னால் இந்த அல்லாஹ் என்கிற சக்தி மகத்தான ஒரு சக்தி தான் என்று மனசில் அல்லாஹ்வை பற்றிய மேலெண்ணம் அவருக்கு வருகிறது. மக்காவுக்கு வருகிற போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இக்ரிமா இப்போது வருவார், நீங்கள் யாரும் அபூஜைகளை திட்டாதீங்க, அபூஜைகளை நீங்கள் திட்டுவதனால் அது அபூஜைகளுக்கு கேட்காது, உசுரோடு இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்துக்கு அது மனசில் கவலையை உண்டு வேணும், திட்டாதீங்க என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. இக்ரிமா வருகிறார், அவருடைய முகத்தில் ஈமானுடைய ஒளி தெரிகிறது. இக்ரிமா அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அதாவது இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரியாக இருந்த இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய நடத்தை மூலமாக, தன்னுடைய பழக்கத்தின் மூலமாக, ஈமானிய சக்தியின் மூலமாக முஸ்லீமாக மாற்றியது யாருன்னு கேட்டால் அவங்க மனைவி தான். அப்போ கணவன் மனைவிக்கு தௌவா செஞ்சுருக்கிறாங்க, மனைவி கணவனுக்கு தௌவா செஞ்சுருக்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தௌவா செய்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவருக்கு தௌவா செய்கிறதுங்கிறது, ஒருவர் மற்றவருக்கு மார்க்கத்தை போதிக்கிறதுங்கிறது எங்களோட அடிப்படையான கடமை. இதில் நாங்கள் சிலதை நம்ம செய்யலாம், சிலதை நம்ம விட்டுருக்கிறோம். இந்த விட்ட பகுதிகளை நம்ம உருவாக்க ஆரம்பிக்க வேண்டும். கணவன் தவறு செய்ய ஆரம்பித்தா மனைவி அதுக்கு துணை போகக்கூடாது. மாப்பிள்ளை ஹராமான முறையில் உழைக்க ஆரம்பிக்கிறாருண்டா இந்த உழைப்பை நீங்கள் வீட்டுக்கு கொண்டாடாதீங்க என்று நீங்கள் மனைவி உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதி கணவனை திருத்தும். அவர் உழைச்சி வர்றாரு, நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, வளமையை விட காசு கூட கிடைக்கிது, சம்மதிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்கன்னு சொன்னால் தவறில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. கல்யாணம் முடிக்கும் போதே ஒரு துவா ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க ஓதுவாங்க. என்ன துவா தெரியுமா? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். அதில் என்ன ஓதப்படுகிறது என்றால், உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல விஷயத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. கணவன் நலவு செய்தால் மனைவி அதுக்கு துணையாக இருக்க வேண்டும், மனைவி நன்மை செய்தால் கணவன் அதுக்கு துணையாக இருக்க வேண்டும். கணவன் தவறு செய்தால் மனைவி துணையாக இருக்கக்கூடாது, மனைவி தவறு செய்தால் கணவன் துணையாக இருக்கக்கூடாது. இது குடும்ப வாழ்க்கையில் தௌவாவுடைய அடிப்படையில் தான் குடும்ப வாழ்க்கை போக வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு துவா உண்டு. பெரும்பாலும் இன்றைக்கு அந்த துவாவை யாரும் ஓதுறது கிடையாது. இப்போ அண்மை காலமாகத்தான் அந்த பழக்கம் வந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு வேறொரு துவா தான் ஓதி காட்டினாங்க. அது என்ன துவான்னு சொல்லி சொன்னால், அல்லாஹுமா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வான்னு சொல்லி ஒரு நீண்ட துவாவை சொல்லி தருவாங்க. யாரெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி நீ ஒன்றுபடுத்தினாயோ அந்த மாதிரி இந்த கணவன் மனைவி ஒன்றுபடுத்துவாயாக. இப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், தடுக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாதுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் சாப்பிடுங்க ஒரு முறை திண்டு பார்ப்போன்னு சொல்லி தூண்டி சாப்பிட வச்சாங்க. அப்போ கணவன் தவறு செய்ய, சும்மா வைக்கிற கணவனை உசுப்பேற்றி தவறு செய்ய வைக்கிறவங்களா அவங்க மனைவி இருப்பாங்க. ஏற்கனவே பேசினப்போ மனைவி மௌலவி அவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அதையும் சேர்த்து சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரியும் சுலைகா மாதிரியும் இந்த கணவன் மனைவி இருக்கொண்டு. அப்போ நம்ம தவறான அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். எனவே இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைக்கு ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும், தீமைக்கு ஒருவருக்கு மற்றவர் துணையாக இருந்து விடக்கூடாது. இதே போல் கண்ணியத்துக்குரிய சோர்களே, ஒரு காலம் இருந்தது, எங்களோட குடும்பம்னா நாங்கள் தான் அதை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இல்லை. எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எங்களை அறியாமலேயே அந்நிய சக்திகள் செல்வாக்கு செலுத்துது.
மீடியாக்கள் மூலமாக, இணையங்கள் மூலமாக, இந்த சமூக வலைத்தளங்கள், இன்டர்நெட் போன்ற தளங்கள் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளை அவங்க வளர்க்குறாங்க, எங்களோட குடும்பத்தை அவங்க பார்க்குறாங்க, குலைக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு வயசில் பிள்ளைகள் தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பிள்ளைகள் வயசு வர்றதுக்கு முன்னால் தெரிஞ்சு கொள்கிறாங்க. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய உறவுகளை சிதைக்கும் முகமாக எங்களை அறியாமலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சில நேரம் கொஞ்ச நேரம் தான் நம்ம வீட்டில் இருப்போம், வெளியில் நிறைய தொழில் செய்கிறோம். சில நேரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம். வீட்டில் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு இருக்கிற டைம் கொஞ்சம் நேரமாக இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்துலையும் பொம்பளை டிவியை பார்த்துட்டு இருக்கிறா, பிள்ளைகள் அதாவது டெப்பை வச்சுட்ருக்குறாங்க அல்லது ஃபோனை வச்சுட்ருக்குறாங்க, மாப்பிள்ளை ஹேண்ட் ஃபோனை வச்சுக்கொண்டு அதில் ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கிறாரு. வீடே ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு காலத்தில் எல்லாரும் சேர்ந்தால் கச்ச கச்ச கணிச்சு அது சத்தம், அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். முந்தி மனுஷன் பேசாட்டியும் பரவாயில்ல, வீடெல்லாம் சிட்டுக்குருவி இருந்து அதெல்லாம் கத்திட்டு இருக்கும். இப்போ அந்த சத்தமும் இல்லை, வீடு ரொம்ப சைலன்ஸாக இருக்குது. ஒரு 4-5 புள்ள இருந்து வீடு சைலன்ஸாக இருக்குதுன்னா அந்த வீட்டில் ஒன்று டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அல்லது நெட்டில் இருக்கிறாங்க. அப்போ எங்களை அறியாமல் எங்களுடைய பிள்ளைகளை அவங்க பக்குவப்படுத்த அவங்களுக்கு தோதாக ஆக்குறாங்க. எங்களை அறியாமல் எங்களுக்குள்ள அவங்க விரிசல் உண்டு பண்ணப்படுகிறது. இதுக்கு அவங்கள குறை சொல்லி வேலை. அவனா வந்து சொன்னால் நீ ஃபேஸ்புக் பாரு, நீ டிவி பாருன்னு நம்மளாம் பார்த்துட்ருக்குறோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் வந்து எங்களுடைய குடும்பத்தை சிதைக்காத முறையில், எங்களுடைய உறவுகளுக்கு இடையில் விரிசலை உண்டு பண்ணாத முறையில் இவற்றை நிர்வகித்துக் கொள்ள வேண்டிய, இவற்றை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த காலத்தில் நம்ம குடும்பம் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போது இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சிந்தனை முறை வேறையாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் இருந்த பெண்கள் மாதிரி இப்போ உள்ள பெண்கள் கிடையாது. அந்த காலத்தில் அடி வாங்கி உதவாங்கி அப்படியே இருப்பாங்க. இப்போ அந்த நிலை கிடையாது. அதுக்காக நீங்கள் அடிங்க அவங்க உதவாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ தனியாக இருக்கிறீங்க, அடி வாங்கி ஏதாவது பாதிப்பு வந்து அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அந்த அந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் சிந்தனைகள் மாறி இருக்குது, சமூகங்கள் மாறி இருக்குது. அந்த சமூக மாற்றங்கள் எங்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்காத முறையில், எங்களோட குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்ன நேசம், நெருக்கம், இவைகளை விட்டு எங்களை தூரமாக்காத முறையில் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடிந்த வரையில் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலையும் மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். தவறு, அதாவது பிள்ளைகளையோ நம்ம கணவனையோ மனைவியோ ஒருவர் மற்றவருக்கு நல்ல நண்பர்களாக, நன்மையை ஏவுறதில் தீமையை தடுக்கிறதுல நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஈமான் கொண்டு நல்லமல் செய்து நன்மையை ஏவி பொறுமையை ஏவி கொண்டிருக்கிறவர்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. எனவே இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற இந்த பழக்கம், இந்த நடைமுறை எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள தாராளமாக வர வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் யார் மார்க்கத்தோடு தொடர்போடு இருக்கிறாங்களோ அவங்களோட நம்ம நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் என்கிறது டென்ஷனான உலகம். உலகத்தில் நிறைய இன்பங்கள் இருந்தாலும் மனிதனுக்கு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய கோடீஸ்வரர்களும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, ஏழைகளும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த டென்ஷன் நிறைந்த இந்த உலகத்தில் உண்மையிலே மனிதனுக்கு மன நிம்மதியை கொடுக்க போகிறது மார்க்கம் தான், தீன் தான் கொடுக்க போகுது. அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எனவே மார்க்கத்தோடு உள்ள தொடர்பை நாங்கள் வலுவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில், சூறாவளி சூழ்நிலையில் நாங்கள் அடித்து செல்லாமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த மார்க்க சூழலை நல்லவர்கள் யார் என்று பார்த்து, மார்க்கத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்து அவர்களோடு உறவுகளை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை சூழ இருக்கக்கூடிய தௌவா சென்டர்கள், மார்க்கத்தை போதிக்கக்கூடிய தளங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவங்களோடு நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற பயான் நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொள்வது உண்மையிலே எங்களுக்கு மனசுக்கு ஒரு இலட்சை உண்டாக்கும். ஊருக்குள்ள குடும்பத்தை பிரிஞ்சு உறவுகளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த மாதிரி இடங்களிலே கூடக்கூடிய நல்லவர்கள் உறவாக இருப்பார்கள், குடும்பமாக இருப்பார்கள். எனவே இந்த இடங்களில் உழைப்பு ஒன்றுதான் வாழ்க்கை, பணம் சம்பாதிப்பது தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று இருந்தோம் சொன்னால் சேர்த்த பணத்தை எங்களால் அனுபவிக்க முடியாமல் போகும். கடைசி நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளால் நாங்கள் மனம் நொந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம், அல்லது மனைவியினால் அல்லது கணவனினால் நொந்து நூலாகி போகிற மாதிரியான மனநிலை உருவாகலாம். எனவே அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தோடு உள்ள தொடர்புகளை நாங்கள் வலுவாக்கி கொள்ள வேண்டும்.
கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அதாவது தௌவா நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போங்க, பிள்ளைகளையும் அழைத்து செல்லுங்க, அவங்களுக்கு நல்ல நட்புகளை உருவாக்குங்க. இங்கு இருக்கக்கூடிய தீய நட்புகளுக்கு அவங்க உள்ளாகி விடாமல் அவங்கள பாதுகாருங்க. இங்கு ஏராளமான தவறான சிந்தனைகள் நடத்தைகள் இங்கு இருக்குது. அதுக்கான அங்கீகாரங்களும் அரசாங்க ரீதியில் இருக்குது. எங்களுடைய பிள்ளைகள் அதுக்கு பலியாகிவிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருங்க. ஆபாச வலைத்தளங்கள் இந்த சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்குது. அதில் உங்களுடைய பிள்ளைகள் போய் வீழ்ந்து விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்பத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுங்கிறது எங்களுடைய அடிப்படையான மார்க்க கடமை. இந்த கடமையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனது குடும்பத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் இந்த நல்ல நிலை உருவாகுவதற்கு தௌஃபீக் செய்வானாக என வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காக இஸ்லாமிய பிரச்சார மையத்துக்கும் அதே போன்று இங்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி இந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரிகளாக உங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்கள் நமக்கு மத்தியிலே குடும்பத்திலே குடும்ப சூழ்நிலையிலே எவ்வாறு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டுமென்று சுவையாகவும் இனிமையாகவும் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுடைய உரை நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு உரையாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய உரையின் மூலமாக நமக்கு மென்மேலும் பலாபலன்களை தருவானாக. இன்னும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆயுளை அதிகரிக்க செய்து இன்னும் இந்த மார்க்க பணியிலே நீண்ட காலம் பணி செய்யுமாறு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக.